இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் ஃபேக்டரி தொழிலாளியை 4 பெண்கள் சேர்ந்து கடத்தி அவரை இரவு முழுவதும் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜலந்தரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில் தொழிலாளியாக பணியாற்றக்கூடிய நபர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பணியை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது லெதர் காம்ப்ளெக்ஸ் சாலையில் 4 பெண்கள் காரில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் காரை நிறுத்தி அந்த தொழிலாளியிடம் முகவரி கேட்டிருக்கிறார்கள். அவரும் அந்த முகவரி எங்கே இருக்கிறது என பார்ப்பதற்குள் அந்த 4 பெண்களும் சேர்ந்து அவருடைய முகத்தில் வாசனை திரவியத்தை அடித்தார்களாம். இதனால் அவர் மயங்கிவிட்டார். பின்னர் அந்த நபரை காரில் தூக்கி கொண்டு அந்த 4 பெண்களும் ஏதோ ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். பின்பு பல மணி நேரம் கழித்து மயக்கம் தெளிந்த பிறகுதான் தான் கட்டப்பட்டிருந்ததும் உடலில் ஆடைகள் இல்லாமல் இருந்ததும் அந்த தொழிலாளிக்கு தெரிய வந்திருக்கிறது. அவரை கட்டி போட்டு ஆடைகளை கழற்றி அந்த 4 பெண்களும் இரவு முழுக்க அவருடன் பாலியல் உறவு கொண்டதாக தெரிகிறது. சுமார் 11 முதல் 12 மணி நேரம் வரைக்கும் அவர்கள் கஸ்டடியில் அவர் இருந்திருக்கிறார். இதனையடுத்து அந்த 4 பெண்களும் அந்த நபரை காரில் அழைத்து கொண்டு அதிகாலை 3 மணி அளவில் சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் விட்டுவிட்டு தப்பித்து போயிருக்கிறார்கள். பின்னர் ஆடை இல்லாமல் காவல் நிலையத்துக்கு செல்ல முடியாததால் அவர் புகார் கொடுக்காமல் வீட்டுக்கு போய்விட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கூறியதை அடுத்து இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இருந்தாலும் அவர் இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கவில்லை. அந்த 4 பெண்களுக்கும் 22 வயது முதல் 23 வயது வரை இருக்கும் என அந்த தொழிலாளி கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை புகார் கிடைக்கப்பெறவில்லை என காவல் நிலைய பொறுப்பாளர் ககன்தீப் சிங் சோகன் என்பவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து புகார் கூறினால் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இரவு முழுவதும் அந்த 4 பெண்களும் இவருடன் உறவு கொண்டதால் அவருக்கு மர்ம உறுப்பில் காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இரவு நேரங்களில் இதுபோல ஒரு ஆணை கடத்தி சென்று பலாத்காரம் செய்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த 4 பெண்களும் போதையில் இருந்தனரா, எதற்காக இதுபோல் செய்தனர் என்பதெல்லாம் போலீசில் புகார் கொடுத்தால் மட்டுமே தெரியவரும். கடந்த 2016ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உதவிக்கு வந்த ஒரு ஆணை 3 பெண்கள் கட்டி போட்டு கூட்டாக பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பொதுவாக பெண்களையும் சிறுமிகளையும் கடத்தி சென்று பலாத்காரம் செய்து வரக்கூடிய நிலைமையில் ஆண் ஒருவரை பெண்கள் கூட்டாக பலாத்காரம் செய்யும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நியூஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களும் இப்போ சும்மா இருக்கிறது இல்லை, அவங்களும் ஆண்களுக்கு இணையாக எல்லா வேலையிலையும் இறங்கிட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.